ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி வாசகம். அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவேற்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமற்றோர் நடக்கின்றனர், நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்பவர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையால் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுக்குள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாவது வாசகத்தை சற்று முன்பு கேட்டீர்கள். அதுல ஒரு வாக்கியம் இருக்குது, அதனால தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன வாக்கியம்? ஒரு வாக்கியம், ஒரு வசனம், அதையொட்டி நான் மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன வாக்கியம்? வசனம். அவருடைய வருகிற நேரம் நெருங்கி விட்டது. He is near us. வருகிற நேரம் நெருங்கி விட்டது. எப்போ வருகிறார்? அம்மா, எப்போ வருகிறார்? கிறிஸ்மஸ்க்கு. அப்போ யோவான் என்ன சொல்றாரு? அவர் வருகிறார், கிறிஸ்துமஸ்க்கு வரப்போகின்றார். அப்போ என்னுடைய மீட்பர் வரப்போகின்றார் என்றால் வராரு, ரொம்ப கவலையா இருக்குதுன்னு சொல்லுவோமா? பொறுமையா இருங்கள், அவர் வருவார். அப்போ பொறுமையில அவர் வரும்பொழுது ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? என்னுடைய மீட்பர் வராருங்க. என்னுடைய அப்பாவுக்கு மேலே பல மடங்கு, உங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வராரோ, அம்மா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வராங்களோ, அந்த மகிழ்ச்சியோட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். கிறிஸ்மஸ் வருது.
அம்மா ஒன்றும் செய்யலையா, முறுக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரூட் கேக் ஒன்றும் இல்லை, என்ன மகிழ்ச்சி? அம்மாவுக்கு வயசாச்சு, முடியல செய்யறதுக்கு, கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே. அதில் ஒரு தயக்கம், ஏக்கம், கோபம் எல்லாம் வந்து சேரும். ஒரு உதாரணம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் இயேசுவோட பிறப்புக்காக காத்திருக்கிறேன் என்றால், அவர் வருஷம் வருஷம் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறோம். ஆனால் ஒரு சிந்தனையில் வைத்துக்குவோம், என்னுடைய இயேசு பிறக்க போகின்றார், அவருடைய பிறந்த நாளை நான் கொண்டாட போகின்றேன். எத்தகைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றால் உள்ள இருக்கிறது தான் மகிழ்ச்சி, வெளியே இருக்கிறது அல்ல. நிறைய பேருக்கு வெளியே நிறைய பொருட்கள் இருக்குது, இன்னும் பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், பட்டதாரி ஆகிறோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் பெரிய காடி ஓட்டுறேன், ஆனால் ரோட்டில் கோவப்படுறேன். பெரிய காடி தானே, கஞ்சில் ஓட்டுனா கோவப்பட்டா ஓகேலா, என்ன செய்யறது, கஞ்சில் ஓட்டுறான், அவன் மெர்சிடிஸ் ஓட்டுறான்னு. நானும் பெரிய காடி ஓட்டுறேன், எப்படி எனக்கு கோவம் வருது? எல்லாருக்கும் கோவம் வருது. அந்த பாவிக்கும் காடி அல்ல. நான் பெரிய வீட்டில் தான் நான் வாழ்றேன், பெரிய சம்பளம் இருக்குத, கோவப்படுறேன். ஒப்புரவு சடங்குக்கு வராங்களே, சின்ன பிள்ளைந்து வயதானவ வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கோபம். ஃபாதர் நான் கோபம் பண்ணிட்டேன் ஃபாதர், அம்மா மேலே கோவம், அப்பா மேலே கோவம், தாத்தா மேலே கோவம், பாட்டி மேலே கோவம், எல்லாரும் மேலேயும் கோவம். ஏன் நம்ம மகிழ்ச்சி இல்லைன்ற நம்மளோட வாழ்க்கையில் நிறைய குறை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யார் நிறையா சொல்கிறாங்களோ அந்த குறைகள் உங்கள் இடையிலேயே நம்ம இடையிலேயே இங்கே மகிழ்ச்சி இருக்காது. யாரு நிறைய கோவப்படுறாங்களோ இங்க மகிழ்ச்சி இருக்காது. யாரு நிறைய பொறாமப்படுறாங்களோ இங்க மகிழ்ச்சி இருக்காது. அதெல்லாம் வந்து மகிழ்ச்சி வந்து சும்மா வெளி வேடம் தான், ஆனா உள்ள வாங்க முடியல. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் பார்ப்போம் விவிலியத்தில். முத ஸ்லைட்டை போடுங்கய்யா, எல்லாரும் படிப்போமா? ஒன்றாக படிப்போம். ஆண்டவர்களே, ஆண்டவர்களே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்தில் அவர் நிறைவேற்றுவார். விருப்பங்களை, உன் உள்ளத்தில் உள்ள விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அப்போ நிறைய விருப்பங்கள் இருக்குது, நிறைய கொடுத்துட்டாரு, ஆனால் மகிழ்ச்சியா இல்லை. ஏனென்றால் அவர் கொடுத்ததை நான் உணர்றதில்லை. பாருங்க, மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்தோடு உள்ளத்து விருப்பங்களை நிறைய விருப்பங்கள் இருக்குதா இல்லையா? எஸ். ஆனால் நான் உணர மாட்டேன் அவர் கொடுத்தார் என்று உணர மாட்டோம். அப்போ உன்னுடைய ஆண்டவரை நீர் வந்து முதல் இடத்துல வைங்க, மகிழ்ச்சி தானாக வந்துவிடும். அவர் நிறைவேற்றுவார். He will fulfill your wishes when you put God first. முதலாவது. அப்போ நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த மகிழ்ச்சி ஒரு ஆன்மீக ஒழுக்கம். மகிழ்ச்சி ஆன்மீக ஒழுக்கம் தெரியுமா? Joy is a spiritual discipline. நம்ம என்ன தெரியுமா, புனிதர் தான், நான் புனிதர் ஆயிட்டுனா அதுக்குத்தான் நான் வந்து பாடுபடுறேன். நீ புனிதர் ஆயிட்டு சிரிப்பு மகிழ்ச்சி இல்லாவிட்டால் நீ புனிதன் அல்ல. Holiness is integrated with joy. சில பேர் எல்லாம் செய்வாங்க, பேசுவாங்க, நல்லா சிறப்பாக மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூஞ்சை பார்க்கும் பொழுது இது என்ன இது? நிறைய பேர் முகத்தில் மகிழ்ச்சி இல்லைங்க. முகத்திலேயே மகிழ்ச்சி இல்லைன்னா இங்க எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? என்ன தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்மளும் சொல்லுவோம்லே. ஸோ நிறைய பேர் இப்படித்தாங்க. ஏன்னு தெரியல எனக்கு. வீட்டுக்கு போனோன்னே உங்க வீடு சூழ்நிலை எப்படி இருக்குது?
ஒரு நாள் இப்படி தான் அம்மா பிள்ளைங்கள்ட்ட சொல்ற, அப்பா வராரு, அப்பா வராரு. அப்பா எல்லாம் கதவுலாம் சாத்தி இருக்குது. அப்பா வராடுறா, அப்பா வராடுறா. பிள்ளைங்க எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்பா வராரு? அப்புறம் எந்த கேணியை சரக்கு 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 செல்ப போட்டு வருவான்? உங்க அப்பா தான். அப்புறம் அம்மா பேசுற பேச்சு பிள்ளைகள்கிட்ட அப்பாவை பத்தி தெரியும். அது இன்னொரு கதை சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்டலாம். என்ன, ஒரு நாள் இப்படிதான் அப்பா வீட்டுக்கு வராரு. கதவு திறக்கும் பொழுது பிள்ளைங்களாம் ஓடுதுங்க, அங்கேயும் ஓடுதுங்க. உள்ளுக்கு வந்துட்டா, டா எங்கடா எல்லாம் போயிட்டீங்கன்னு எல்லாம் வந்து நிற்குதுங்க. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லப்பா. உட்காருடா சாப்பிட. மணி என்ன ஆச்சு? 7 மணி 8 மணி ஆச்சு. உட்காரு சாப்பிடு. சாப்பிடுங்க. படிச்சிங்களா? இன்னும் இல்லை. சாப்பிட்டுட்டு போய் படிங்க. 1 மணி நேரம் படிச்சுட்டானுங்க எல்லாம். பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க. அப்புறம் 9 மணி ஆச்சு, போய் படுங்க. about 10. அப்பா வந்து இராணுவத்தில் வேலை செய்கிறார். இராணுவத்திலேருந்து வந்தோடனே அந்த இராணுவத்தை வீட்டுக்கு கொண்டாந்துட்டாரு. அப்பா வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்க வந்து உங்களை சாஜன் மேஜர்னு கூப்பிட மாட்டாங்க, அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா மாதிரி நடந்துக்குங்க. அப்பதான் நான் தான் கேங்ஸ்டர். இது ஒன்று சொல்லணுங்க. இப்போத்தான் ஒருத்தரை போட்டு தள்ளனானுங்க இங்க ராசாவளியா ராகாங்க. நம்ம இந்தியர்லாம் பார்த்தீங்களாங்க, கௌரவம் கம்பீரம் எல்லாம் கோபம். போன வாரம் 2 வாரத்துக்கு முன்ன கம்பங் பண்ணான்ல ஒரு பையங்க, அவர் பாஸ் புதுசாக வேன் இந்த இது வந்து சொற்பொழிவில் வைக்கல, இதெல்லாம் திடீர்னு இப்போ வந்துச்சு. அது பையன் வந்து ஒரு வேன் ஓட்டிக்கிட்டு, ஒரு வேன் புதுசாக பாஸ் வாங்கியிருக்கிறாரு. இவன் சொன்னா ஒரு ஃப்ரெண்ட்டை, வாடா நம்ம வேன் எடுத்துகிட்டு போவோம். ஒரு சின்ன ஒரு ட்ரை, வேணாலா புது வேன்லாம் இல்லை வா வான்னு ஒன்று ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்காங்க. 2 பேரும் உட்காந்து போயிருக்காங்க. அந்த லோரங்களா எனக்கு தெரியும், அந்த லோரங்கில் போயிட்டு அந்த மோட்டர் சைக்கிள் 4-5 மோட்டர் சைக்கிள் இருக்குது, அது இடிச்சிட்டானு. உடனே அந்த வீட்டிலேருந்து ஒருத்தன் வந்து கல்லை எடுத்து, சிங்கங்கல்லும் தெரியல, எடுத்து அந்த வேன் கண்ணாடி அடிச்சிட்டான். வேன் உடஞ்சிருச்சு கண்ணாடி. இவனுக்கு 2 பேரும் குடும்பம் இறங்கி போய் அவனை பிடிச்சி இழுத்து வேன் உள்ளுக்கு போட்டு ஓட்டுறானு, காடியை வேனை எடுத்துகிட்டு ஓட்டுறானுங்க. அதே நேரத்தில் 20 பேர் அவனை பின்ன துரத்தி, சின்ன லோரம் துரத்தி 20-30 பேர் துரத்தி போய் மடக்கிட்டானுங்க வேனை. மடக்கிட்டோன்னே இவன் வராரு, இந்த வேன் ஓட்டுறவன். வயசு என்ன தெரியுமா? 22. நான் வீடியோ பார்த்தேன். என்ன இப்போ உடனே அவனுங்க பாறாங்களாம் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. அப்புறம் அங்கே வந்து அந்த ஒரு அலுவல் இருந்துச்சு. அந்த அலுவலில் அந்த அந்த மூடி இருக்கும்ல, அந்த சிமெந்தி ஸ்லாப்பு, அதை எடுத்து இவன் தலையில் அடித்தானுங்க. அடிச்சிட்டோன்னா ஒருத்தன் வந்து அவனை வந்து அவனுடைய கழுத்தை வெட்டிட்டான், ஸ்லீட் ஹிஸ் த்ரோட். எல்லாம் ஓடிட்டானுங்க. எல்லாம் ரோஹிங்கியா தெரியுமா? ரோஹிங்கியா மியான்மாக்காரனுங்க. அந்த இடமே மியான்மா ஊர். உடனே போலீஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு ஓடிட்டானுங்க. போலீஸ் 2 பேரும் பிடிப்பட்டுட்டானுங்க. அந்த பையனை வந்து அப்பாவும் அம்மாவும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தோடனே பையன் இறந்துட்டான். கோபம் பார்த்தீங்களா? கோபம் அவனோட உயிரையே அழிச்சிருச்சு. 22 வயசு. இந்தியர்களே, தமிழர்களே, படிங்க படிங்க படிங்க. அம்மா அப்பா பிள்ளைங்களை ஊட்டுங்க, சாப்பாட்டை வச்சு ஊட்டாதீங்க. ஏனென்றால் மகிழ்ச்சி இல்லை வாழ்க்கையில். மகிழ்ச்சி இல்லாமல் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளோட வாழ்க்கை. அடுத்த வாக்கியத்தை போடுங்க, எல்லாரும் படிங்க. திருப்பாடல்கள் 92:4. உம் வலிமையிற்கு செயல்களை குறித்து நான் மகிழ்ச்சி படுவேன், மகிழ்ச்சி பாடுவேன். என்னுடைய நற்செய்தியில எல்லாரும் கேட்குறாங்க இயேசுட்ட, அல்லது இயேசு யோவானுடைய சீடர்கள் போய் இயேசுட்ட கேட்குறாங்க, நீங்க தான் அந்த மீட்பரான. உடனே அவர் சொல்றாரு, நீ யோவான்கிட்ட போய் சொல்லு, நான் வந்து குருடனுக்கு பார்வையை கொடுக்குறேன், உயிர் இழந்தவனை உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி. The Lord is giving signs of joy.
அவர் செய்யும் காரியம் எல்லாம் மகிழ்ச்சி ஊட்டுது, என்கரேஜ்மெண்ட், ஊக்க வைக்குது. அப்போ இவங்க போய் சொல்றாங்க. அப்போ இயேசு செய்ய காரியங்களாம் மகிழ்ச்சி ஊட்டும் காரியங்கள். அப்போ அந்த மகிழ்ச்சி ஊட்டும் இறைவனை நான் வணங்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைய இருக்க வேண்டும். ஏன் உங்களிடம் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதங்கள் நிறைய வந்து விட்டது நம்மளுக்கெல்லாம். நம்மளா குருடன் அல்ல, நம்மளா கால் மூடம் அல்ல, ஊனம் அல்ல, நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆனா இன்னமும் திருப்தியா இல்லாம இருக்கிறோம். ஏன்? we are all complete, we got everything, we are not lame, we are not blind, we are not suffering from skin disease. ஆனால் ஏன் என்னிடம் மகிழ்ச்சி இல்லை? ஏனென்றால் அவரோட ஆசீர்வாதங்களை நாம் எண்ணுவது இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணுவதில்லை. நான் குறைகளை ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது இல்லை, இது இல்லாது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவள் சரியில்லை, இது சரியில்லை, அது ஊர் சரியில்லை, உலகமே சரியில்லை, நான் ஒண்டி தான் சரி. இவன் சொல்றவங்க தெரியுமா, அது ஒண்டி தான் சரியே இல்லை. அப்படி சொல்லாதீங்க மற்றவங்களை பத்தி. மற்றவங்களை பற்றி நீ சொல்லிக்கிட்டே இருந்தியா, நீ சரியே இல்லை. சரியா இருக்கிறவன் நிறைய மகிழ்ச்சி இருக்குங்க, நிறைய மகிழ்ச்சி இருக்கும். சில பேரை பார்த்தீங்களா, நான் போயிட்டு கேட்டு பல தடவை சொல்லியிருக்கிறேன் இதை உங்கள்கிட்டலாம். எப்படி இருக்கிறீங்க? நான் இப்போ ஒருத்தரை பார்த்துருக்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்ன பார்த்தேன் அவரை. எப்படிப்பா இருக்கிற? முடியலப்பா. அப்புறம் 10 வருஷம், இது உண்மையான கதை. அப்புறம் திருப்பி பார்த்தேன், எப்படியா இருக்கு? இல்லை முடியலப்பா, கஷ்டமா இருக்கு. இப்படியே சொல்லி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டாரு. வீடு உண்மை, டபுள் ஸ்டோரி வீடு கொம்பாக்கில் வாங்கிட்டாரு. ஒன்றும் முடியல, வீடு வாங்கிட்டாரு. பெரிய காடியை வாங்கிட்டாரு, டொயோட்டா கொரோலா, அதெல்லாம் தெரியும் எனக்கு. ஒன்றும் முடியல ஃபாதர். இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்னங்க எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு. உங்க போய் கண்ணாடி மண்ணுக்கு பாருங்க, அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? நீங்க தான் சொல்லுவீங்க உங்களை பத்தி, நீங்க தான் இந்த உலகத்துல அழகான அழகன் அழகி. என்னை பத்தி அழகன் இந்த உலகத்துல எவனும் இல்லை நீங்க சொல்லி பீத்திக்குவீங்க. ஆமா தானே? அதுலயே நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது கூட சொல்றதுக்கு சொல்லுது பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா, வாழ்க்கை ரொம்ப ஜாலிங்க, ரொம்ப ஜாலி. என்ன வாழ்க்கை ரொம்ப ஜாலி. பொண்டாட்டி பிள்ளை இல்லை, நானே சிரிச்சுக்குவேனே பார்த்து, கண்ணாடியை பார்த்து, ஆஹா டேய் நீ தாண்டா அப்படி நினச்சிக்கங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் சிரிப்பு காட்டுறேன். எல்லாத்துக்கும் போகிற இடம்லாம், சொற்பொழிவெல்லாம் கொடுக்குற இடம்லாம், டாக்ஸ்லாம் கொடுக்க சிரிச்சு எல்லாத்துக்கும் சிரிப்பை வைப்பேன். ஆனால் யாரும் என்னையை வைத்து சிரிக்க வைக்க மாட்டாங்க. ஒருவேளை என்னை பார்த்து சிரிப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க. அதனால நானே சிரிச்சுக்கிறதுங்க, ரொம்ப ஜாலிங்க வாழ்க்கை. அதனால இந்த நேரம் மட்டும் சிரிக்காதீங்க. வீட்டில் போயிட்டு ஜாலியாக, எனக்கு இந்த தன்மை வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் வந்து எங்கள் அம்மாட்டேருந்து எனக்கு வந்தது. எங்கள் அம்மா ரொம்ப ஜாலி, எங்கள் அப்பா ரொம்ப பொறுமை, அப்படியே இருப்பாருப்பா. அம்மா சிரிக்க வச்சோம், நாங்கள் எல்லாம் சிரிப்போம். எங்கள் அக்கா தங்கச்சா சிரிக்காதுங்க, அது எந்த தெரியல. எங்கள் அம்மா நல்லா ஜாலி, அது அப்படி சிரிப்பாங்க. நான் சுட்டியாக இருந்தால் அப்படி விளக்கமாறு குச்சி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அடிக்க வருவாங்க. பெரிய நீட்டு மேசை இருக்கும், இப்படி வருவாங்க, நான் அப்படி ஓடுவேன், இப்படி வருவாங்க, நான் அப்படி ஓடுவேன், உடனே சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு தாய் எனக்கு இருந்தாங்க பாருங்க. அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க என் வாழ்க்கையில். இப்படி தான் ஜாலியாக வாழ கற்றுக்குங்க. ரொம்ப மன அழுத்தம் வேணாம். டிப்ஸ் ஃபார் ஹெல்த், பி ஹாப்பி, டோன்ட் வரின்னு இருக்கணும். அப்படிதான். நான் கோயிலுக்கு வந்துட்டோன்னு அப்படியே அமைதியாக பொறுமையாக பொட்டில் அடங்க பாம்பு மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படியே கோயிலுக்கு மட்டும் வந்தா அப்படி, வெளியில போனா பூகம்பம் வெடிச்ச மாதிரி அப்படி வெடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கையில. அதனால கொஞ்சம் சிரிப்பு ஊட்டுவோம். இந்த ஜாலியான காலத்துல சிரிப்பு ஊட்டுவோம். இப்போ மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் சிரிப்பு ஊட்டி நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க கத்துக்குவோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். சிறப்பாக மகிழ்ச்சியாக இந்த திருப்பலியில் நாம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியாக திருப்பலியில் கொண்டாடும். பாடும்போது சந்தோஷமா பாடுங்க. அந்த சமாதானம் சொல்லும் போது சந்தோஷமா எப்படி சமாதானம் தெரியுமா? செவரு முகத்தை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன், சமாதானங்க சரிங்களா? அப்படி சமாதானம் அப்படி சொல்லிருங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்களா. உண்மைங்க,
இன்னைக்கு முழுதும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, நாளைக்கு போய் செக் பண்ணுங்க, பிளட் பிரஷர் சுடா துருன் அவன் சொல்லுவான் ஆஸ்பத்திரியில். இப்படி தான் இருக்கணும். எனக்கு பிளட் ப்ரெஷர் இல்லைங்க, அப்பா அம்மா பிளட் ப்ரெஷர் சூப்பராக இருந்தாங்க. எங்கள் அம்மா வெரி குட் 92 வெரி குட் ப்ரெஷர். நம்மளுக்கு 26 ப்ரெஷர் ஏறிடுச்சு. 26 ப்ரெஷருங்க. கிண்ணப்பா யூ தத்தாவுலா சயா பாஞ்சா பச்சா சயா பாஞ்சா கிர்ஜா. பிள்ளைங்க ஏன் திரும்ப பிள்ளைங்க பிறக்க மாட்டுது இந்த காலத்தில்? சில பேருக்கு ஒன்று வேணான்னு சொல்லிடுறாங்க, இன்னொன்று ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ஜாலியாக இருங்க. அந்த காலத்தில் 10 பிள்ளை பெற்றாங்களே, இப்போ ஒரு பிள்ளை 10 கஷ்டமாக இருக்குது.